அல்லாஹு தாலாவின் அழகிய பெயர்களில் ஒன்று அல் ஹக்கீம். அல் ஹக்கீம் என்றால் அனைத்தையும் அறிந்தவன். இந்த அகில உலகத்தின் அறிதலும் புரிதலும் உடையவன் அல்லாஹு தாலா தான். அல்லாஹு தாலாவினோட ஞானத்தின் மூலம், தன்னுடைய அறிவாற்றலின் மூலம், தன்னுடைய ஹிக்மத்தின் மூலம் தன்னுடைய கட்டளைகளை செலுத்துகிறான். அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா விஷயங்களுக்கும் பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய அருள் இல்லாமல் எந்த விஷயங்களும் நடக்காது. முஸ்லிம்களான நாம் அல் ஹக்கீமின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏதாவது கடுமையான சூழ்நிலையாகட்டும், ஏதாவது ப்ராப்ளம் ஆகட்டும், ஏதாவது இழப்புகளாகட்டும், அந்த சமயம் நமக்கு அது தீமையாக தான் தோன்றும். ஆனால் அதில் மறைமுகமான அருள் அல் ஹக்கீமுடையது இருக்கும். அல்லாஹு தாலாவின் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவனுடைய அறிவாற்றலை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. எப்பொழுது அல்லாஹு தாலாவின் கட்டளையை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவன் நடப்பது பூரா நம்முடைய நல்வழியை செலுத்துவதற்காகத்தான் என்று நம்பிக்கை கொண்டால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். நம்முடைய கடமை அவனுடைய பூரண அறிவின் மீது நம்பிக்கை கொண்டு நம்மை முழுவதுமாக அவனிடம் சரணடைந்து விட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.